கோவிட் டயத்துலேருந்து எனக்கு ஆர்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ பழகுனது தான். இப்போ இந்த எக்ஸிபிஷனில் 2 இது நான் வந்து வச்சுருக்கேன். 2 மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ட்ரெடிஷ்னல் அந்த சம்மந்தமாக ட்ரெடிஷ்னல் உமன்ஸ் சம்மந்தமாக நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெயிண்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு வந்து சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த பெயிண்டிங்கில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பெண்களுக்கு வந்து அந்த விசேஷங்களில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கண்காட்சியில் அதாவது செம்மொழி பூங்கால வந்து இது வந்து செகண்ட் டைம் இது வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன வருஷம் நடந்துச்சு. அதில் ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் தான் பங்கு பெற்றாங்க. 100க்குள்ள தான் பங்கு பெற்றாங்க. இந்த தடவை வந்து 500க்கும் மேலே 525க்கும் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்டே. ஸோ ஓவியமே ரொம்ப ஆயிரக்கணக்கில் மேலே இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஓவியமாக தான் இருக்கு. அதெல்லாம் நான் 2 பெயிண்டிங்ஸ் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. பெயிண்டிங்னா நிறைய மீடியம் இருக்கும். ஸோ அக்ரிலிக் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம், அதாவது ஆயில் பேஸ்ட் ஃபார்மான பெயிண்டிங். ஸோ அக்ரிலிக் வந்து எப்படின்னா, ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஃபார் லாங்கர் டைம். லைஃப் ஆஃப் த பெயிண்டிங் வந்து இட் வில் பி வெரி குட் இன் அக்ரிலிக். அந்த மாதிரி ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒவ்வொரு ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மீடியம் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ எவ்ரி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்.